السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையில், மிகவும் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உலகத்தில் வாழுகின்ற பொழுது எதையெல்லாமோ அவன் பிரியப்படுகின்றான், எதன் மீதெல்லாமோ அன்பு செலுத்துகின்றான். ஒரு பொருளின் மீது, ஒரு மனிதனின் மீது நாம் அன்பு செலுத்துவதாக இருந்தால், அந்த பொருளை, அந்த மனிதரை நாம் பிரியப்படுவதாக இருந்தால், அந்த பொருளுடைய, அந்த மனிதருடைய அந்தஸ்து, மரியாதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் அதை நாம் பிரியப்படுவோம், அதன் மீது நாம் அன்பு செலுத்துவோம். யாரின் மீது நாம் அன்பு செலுத்துகின்றோம்? தாயின் மீது, தந்தையின் மீது, நம்முடைய வீடுகள் மீது, நம்முடைய சொத்து சுகங்கள் மீது, நம்முடைய நண்பர்கள் மீது, இவர்கள் மீதெல்லாம் அன்பு செலுத்துகின்றோம். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அன்புதான். என்றாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையான அன்பு என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனின் மூலமாக, அல் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வின் மீது அன்பு இருப்பதாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருப்பதாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கின்றதே தவிர நம்முடைய வாழ்க்கையாக அவைகள் மாறவில்லை என்பதை இன்றைக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் மீது உண்மையிலேயே நமக்கு நம்முடைய கூற்றின் அடிப்படையிலே அன்பு இருக்குமானால், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட
எந்த கடமைகளையும் நாம் தவறவிட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு இருக்குமானால் பெருமானாருடைய வழிமுறைகள்ல ஒன்றை கூட நாம் தவறவிட மாட்டோம். வெறும் வார்த்தையில் மட்டும்தான் வஹிபுல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வை பிரியப்படுகின்றேன், என்னையும் சேர்த்ததா நான் சொல்லுகின்றேன், ரசூலை பிரியப்படுகின்றேன், வெறும் வார்த்தையில் தான் அன்பு வெளிப்படுகின்றதே தவிர பெருமானாரின் பெயரை கேட்டால் ஸலவாத்தை கூட உச்சரிக்காத சமுதாயமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக அறியவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக அறிந்தால்தான் அவர்கள் மீது வெறும் வார்த்தையால் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் அவர்கள் மீது நாம் அன்பை செலுத்துவோம். பெருமானாரின் மீது உண்மையிலே எனக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் பெருமானாருடைய சுன்னத்தான அந்த வாழ்க்கையை நான் கடைபிடிக்க வேண்டும். சலாமே சொல்வதில்லையே, சலாத்திற்கு பதிலே சொல்வதில்லையே, எத்தனை முறை தும்மல் போடுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில்லையே, அடுத்தவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது, பாராட்டுவது கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் செய்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டுவார்கள், அவரை ஊக்கப்படுத்துவார்கள். இன்னைக்கு அப்படி நாம பாராட்டுகின்றோமா, ஊக்கப்படுத்துகின்றோமா? நாம் பாராட்டினால் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிவிடுமே என்று நினைத்துக் கொண்டு அவன் கண்ணில் படாமலேயே நம்ம ஒதுங்கி செல்லக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகின்றோம். அருமையானவர்களே, திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா, அதுல 129வது வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பை அல்லாஹ் கொடுக்கின்றார். இதை நானும் நீங்களும் முழுமையாக அறிய வேண்டும். அந்த வசனத்தை, அந்த வசனம் கூறுகின்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஒரே வசனம் தான், அற்புதமான வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட உடனே மக்கால பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப மக்கத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, முஹம்மதே, நேற்று வரைக்கும் எங்களோடு விளையாண்டீர், நேற்று வரைக்கும் எங்களோடு ஆடு மாடுகளை மேய்த்தீர், நேற்று வரையிலும் எங்களோடு கடை தெருவில் நீர் அலைந்து திருந்தீர். ஆனால் இன்றைக்கு என்னமோ வகி வர்றது, குர்ஆன்ங்கிறீரோ, அல்லாஹ்ங்கிறீரோ, உன்னை ரசூல் என்று சொல்லுகின்றீரோ, உண்மை நாங்கள் நம்ப மாட்டோம். அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தால் ஒரு மலக்கை அனுப்பட்டும், ஒரு வானவரை அனுப்பட்டும், நாங்கள் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று மக்கத்து குறைஷிகள் சொல்லுகின்றார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலும் கொடுத்தான். மடையர்களே, ஒரு வானவர் இறை தூதராக இந்த உலகத்திற்கு வருவதாக இருந்தால் உலகத்தில் வாழ்பவர்கள் மனிதர்களாக இருப்பது கூட, எல்லாருமே மலக்குகளாக இருக்க வேண்டும். ஆனா எல்லாமே மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப மனிதர்களுக்கு ஒரு மனிதரை தான் இறை தூதராக அனுப்ப வேண்டும். நான் பாட்டுக்கிட்டு ஒரு இறை தூதரை ஒரு மலக்காக நான் அனுப்பி வைத்து, நாங்கெல்லாம் மனுஷன், ஒரு மனுஷன் தான் இறை தூதரா வரணும், நீங்க விதண்டாவாதம் பேசுவீங்க. ஆனாலும் கூட ஒரு மனிதரை நாம் இறை தூதராக அனுப்புவதற்கு பதிலாய் ஒரு மலக்கை இறை தூதராக நான் அனுப்பினால் அவரும் மலக்கு ரூபத்தில் வரமாட்டாரு. ஏன்னா மலக்கு ரெக்கைகள் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றார், 2 ரெக்கைகள், 3 ரெக்கைகள், 4 ரெக்கைகள், இப்படி ரெக்கைகளை கொண்டுதான் அவர் வருவார். அவர் மனித தோற்றத்தில் வந்தாலும் இவர் மனிதர் தான் என்று மறுபடியும் நீங்கள் விதண்டாவாதம் செய்வீர்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்தில் இருந்தே, மனித இனத்தில் இருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றார், சமுதாயம் சிரமப்படுவது யாருக்கு பாரமாக இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தின் தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் தான் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஏசிலூர் உட்கார்ந்து இருப்பாங்க, அதே நேரத்தில் ஆடிக்கார்ல பறப்பாங்க, விமானத்துல பறப்பாங்க. ஆனா அவங்க பக்த கோடிகள் சாப்பிட்டாங்களா இல்லையா, தூங்குறாங்களா இல்லையா, ஆடைகளை மாற்றினார்களா இல்லையா, எதை பற்றியும் சிந்திக்கவே மாட்டார்கள். நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இதில் தான் அவர்களின் 100 விழுக்காடுகள் கவனம் செல்லுமே தவிர தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய பக்த கோடிகள் கஷ்டப்படுறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா இல்லையா, அந்த சிந்தனையே அந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சில ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு புள்ளியின் நிலநலவிற்கு கூட நிச்சயமாக இருக்காது. ஆனால் பெருமானாரை பொறுத்த மட்டிலும் இந்த சமுதாயத்தின் ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர் 24 மணி நேரமும் அவருடைய முழு சிந்தனையும் சமுதாயம் எப்படி இருக்கிறது, சமுதாயம் சாப்பிட்டதா, சமுதாயம் தொழுததா, சமுதாயம் நோன்பு வைத்ததா, ஜனாசாவை கலந்து கொண்டதா, நோயாளிகளை நலம் விசாரித்ததா, பாவங்கள் செய்ததா, நன்மை செய்ததா, இதே சிந்தனையோடு வாழ்ந்த ஒரே ஆன்மீக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஜனாசா வருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த ஜனாசா கடன் வாங்கி திருப்பி கொடுத்து விட்டதா, கடனாளியாகவே மௌத்தாகி விட்டதா என்று கேட்பார்கள். இல்ல வாங்கிய கடனை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவார்கள். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா நான் தொழுக வைக்க மாட்டேன், நீங்களே தொழுக வச்சு அடக்கிக்கீங்க என்று சொல்வார்கள். ஒரே ஒரு நபி தோழர் ஓடி வருவார், யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பாசறைகள் கற்றவர், அந்த பாசறைகளை கல்வியை பயின்றவர். ஓடி வருவார், யார் ரசூலுல்லாஹ், இவர் வைத்திருக்கின்ற கடனுக்கு நான் பொறுப்புதாரி, நீங்கள் தொழுகை நடத்துங்கள். இந்த மாதிரி ஒரு தோழர் ஒரு மனிதரின் மீது இறக்கப்படுகின்றார் என்றால் மன்னர் எப்படியோ மக்கள் அப்படி என்று சொல்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது இறக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சமூகத்தை, ஒரு சஹாபாக்கள் சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே விரும்பினார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். தொழுகை கடமையான புதுதுல 5 வக்து கிடையாது, 50 வக்துகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்துகளை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வானமாக இறங்கி வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கின்ற வானத்தின் பக்கம் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பு என்ன தந்தா? 50 நேர தொழுகையை தந்திருக்கிறார். அப்பவே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சத்தியமா உன் சமுதாயம் தொழுகாது, போய் குறைச்சிட்டு வாங்க. இல்ல நான் குறைக்கலாம் முடியாது, என் சமுதாயம் தொழுகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்தின் மீது இறக்கப்பட்டு 50 நேரம் தொழுகவில்லை என்றால் இவர்கள் பாவிகளாகி விடுவார்கள், நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று இந்த சமுதாயத்தின் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ்ட்ட திரும்ப 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 போய் 5 குறைத்து இறுதியிலே 5 நேர தொழுகையோடு துனியாவிற்கு வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 நேர தொழுகைகளை உரிய நேரத்தில் என் சமுதாயம் தொழுகுமானால் அவர்களுக்கு 1க்கு 10 என்ற அடிப்படையிலே 50 நேர தொழுகையை தொழுத நன்மையை அல்லாஹ் என் சமூகத்திற்கு வழங்குவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா, தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வகூமு லில்லாஹி கானிதீன். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல தொழுகையிலே பேசிக்கிடுவாங்க,
ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு சாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யாரும் சொல்லலாம் பாரு. ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும்போதே வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். ஒரு நபி தோழர் வருவார், தொழுது கொண்டிருப்பார்கள் பெருமானார். தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வார்கள். அவரும் அதற்கு பதில் சொல்வார். அல்லாஹ் இந்த சட்டத்திற்கு ஒரு தடையை போடுகின்றார். அல்லாஹ்விற்கு முன்னால் நீங்கள் வாய் மூடி அமைதியாக நின்று தொழுக வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டார். தொழுகையில நின்றுதான் தொழுக வேண்டும். நிற்க முடியாதவங்க ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தார்கள். நின்று தொழுக முடியலையா, இந்த சமுதாயத்திற்கு அது ஒரு பாரம். அந்த பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தள்ளாத வயதின் காரணமாக, நோயின் காரணமாக, பசியின் காரணமாக, ஒரு ஏழை, தலகாத்திரமான ஏழை தான், பல நாட்கள் ஆகிறது சாப்பிட்டு, அவரால் நிற்க முடியல. ஆனா தொழுகணும்னு ஆசைப்படுறாரு, தொழுதுதான் ஆகணும். நீ உட்கார்ந்து கொண்டு தொழுகு, தரையில் அமர்ந்து கொண்டுதான் தொழுக வேண்டும். தரையில் அமர முடியாத சூழல் வரும் பொழுதுதான் ஒரு இருக்கையில் அமர்ந்து தொழுக வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்காக தந்த ஒரு அருமையான சட்டம் என்பதை நாம் விளக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பினுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? அந்த நோன்புல இன்னைக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ் மேல சத்தியமா நான் நோன்பு வைக்க மாட்டேன், நீங்களும் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா மகரிப் டு இஷா, அந்த மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் அல்லது 55 நிமிடங்கள். இந்த நிமிடங்கள்ல தான் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். ஆனா மனைவியோடு உறவு கொள்ள கூடாது. ரமலான் மாதம் முழுவதும் மனைவியை ஏறிட்டு பார்ப்பது கூடாது. மகரிப் டு இஷா ஒருவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடித்துக் கொள்ளலாம். சாப்பாடு வர்றதுக்கு முன்னால ஒரு குட்டி தூக்கம் போட்டாலும் போச்சு, அதான் அவருக்கு சதரா போயிடும். சஹாபாக்கள் ஓடி வர்றாங்க, யாரும் சொல்லலாம் இந்த நோம்பை எங்களால தாங்க முடியல, நாங்க மனைவியோடு உறவு கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் 1 மாத காலம் நெருங்கவே கூடாது என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நாங்க மகரிப் டு இஷா மட்டும்தான் சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னா நாங்க எப்படி பிழைப்பை நடத்துவது, எங்களுக்கு பாரமாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு இது பாரமாக இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். இப்போ உள்ள நோன்பினுடைய சட்டத்தை அல்லாஹ் மாற்றி அமைத்தார் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மறதி, தவறு, இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை நமக்கு பெற்று தந்தார்கள். மறதியாக ஒரு தவறை செய்கின்றோம், ஒரு பாவத்தை செய்கின்றோம், தவறுதலாக ஒரு பாவத்தை நாம் செய்து விடுகின்றோம். இப்ப நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோமா? ருஃபிஅ அன் உம்மத்தி அல் ஹத்தவு வன் நிசியானு வமா உஸ்திக்ரிஹு அலைஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய காலகட்டங்கள்ல இத ரொம்ப நம்ம பார்க்கலாம். ரமலானுடைய ஆரம்ப நாட்கள்ல நோன்பு வைத்துக் கொண்டு நல்லா தூங்கி எழுந்து தண்ணியை குடிச்சிருவோம். கடைகளுக்கு போனா அரிசி எடுத்து வாயில போட்டுருவோம், சீனி எடுத்து வாயில போட்டுருவோம். அப்ப மறதியாக தவறுதலாக ஒரு காரியத்தை செய்தால் என் சமுதாயத்தை நீ குற்றம் பிடித்து விடாதே, அது அவர்களுக்கு பாரமான ஒரு காரியம். என தவறோடு பின்னி படைக்கப்பட்டவன் தான் மனிதன். குல்லுபடி ஆதம சத்தாவுன் வகைருல் சத்தாயின தவ்வாபூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், நபிமார்களை தவிர. மற்ற யாராக இருந்தாலும் என் வாழ்க்கையில தவறே வரல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அப்படி சொல்றதே முதல்ல ஒரு தவறு. மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்து 286வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இறைவா, நாங்கள் மறதியாக ஒரு தவறை செய்து விட்டாலோ, தவறுதலாக ஒரு பாவத்தை செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே. அல்லாஹ் நிச்சயமாக குற்றம் பிடிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, உதுல்லாஹி லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. மனைவி கணவன்கிட்ட கேக்குறாங்க. இப்ப நம்ம மனைவி நம்மள்ட்ட கேக்குறாங்க, மச்சான் எனக்காக துஆ செய்யுங்க. பாடி உனக்கெல்லாம் எவன் துஆ செய்வான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது.
நம்ம தொழுக வர நேரத்தில் யா அல்லாஹ் என் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து விடு, என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து விடு. துவா செய்வது கடமை, நமக்காக மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்காக. அவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷாவிற்காக துவா செய்கின்றார்கள். என்ன துவா செய்றாங்க? அல்லாஹும் மக்ஃபிர் லி ஆயிஷத்த மா அஅலனத் வ மா அஸர்ரத். என்னுடைய மனைவி ஆயிஷா வெளிப்படையாக மறைமுகமாக வேண்டுமென்று தவறுதலாக செய்த எல்லா பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு அப்படின்னு துவா செஞ்ச உடனே ஆயிஷாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ரசூலுல்லாஹ் துவா செய்தால் அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு சில பேர்கிட்ட எனக்காண்டி துவா செய்யணும், உனக்கு எப்படிப்பா நான் துவா செய்ய முடியும்? ஏன் உனக்கு கை இல்ல வாய் இல்ல, ஓரப்பு தானே, நீ துவா செய் என்று சில நபர்கள் சொல்வதை நாம் பார்த்து வருகின்றோம். நாமளும் அடுத்தவங்கள்ட்ட எங்களுக்காண்டி துவா செய்யன்னு சொல்லலாம், அடுத்தவங்களும் நம்மள்கிட்ட சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவுக்கு செல்லும் பொழுது மதீனாவுடைய எல்கை வரையிலும் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் வழி அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ஜிக்கு யாராச்சும் போனாங்கன்னா, உம்ராக்கு யாராச்சும் போனாங்கன்னா நாம் அவங்களை வழி அனுப்பி வைக்கணும். போறவர் சாதாரண ஆளா இருக்கலாம், அவர் போகக்கூடிய இடம் ஒரு சாதாரண இடமா? உலகத்தின் முதல் ஆலயத்தை தரிசிப்பதற்காக அவர் செல்கின்றார். அவரை நாம் வழி அனுப்பி வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் வழி அனுப்பி வச்சாங்க. மதீனாவுடைய எல்கை வரைக்கும் வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, யா சகோதரரே, உன் துவாவை என்னை மறந்து விடாதே. உலகமே யாருடைய துவாவை எதிர்பார்க்கிறதோ அந்த ரசூலுல்லாஹ் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே நீங்க துவா செய்யும்போது என்னைய மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நாம என்ன செய்யணும்? எனக்காக நீங்க துவா செய்யுங்க. அது மாதிரி அவர் நம்மள்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நான் துவா செய்கிறேன் அப்படின்னு அவருக்காண்டி கட்டாயமாக நாம் துவா செய்தே ஆக வேண்டும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்ச உடனே ஆயிஷாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி சிரிக்கிறாங்கன்னா, அவங்க சிரித்து சிரித்து இந்த தலை அவங்க மடியோடு ஒட்டி விட்டது. விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷத்தில் சிரிக்கிறார்கள். ஆயிஷா உனக்கு சந்தோஷமா? யார சூழலாம் நீங்க துவா செய்யும் போது எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா கவனத்தில் வைத்துக்கொள், இந்த துவா உனக்கு மட்டுமல்ல என் சமுதாயத்திற்கும் சேர்த்துதான். ஒவ்வொரு தொழுகையிலும் என் சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து விடு. வேண்டும் என்று செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், ரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் என் சமுதாயத்திற்காக நான் துவா செய்கிறேன் என்று சொன்ன ஒரே ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அருமையானவர்களே, நாம் கஷ்டப்படுவது பெருமானாருக்கு பாரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, சஹாபாக்கெல்லாம் இஷா தொழுகைக்காக மஸ்ஜித் நபவியில குழுமி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து இகாமத்து நேரம், பாங்கு நேரம் அதெல்லாம் போர்டு போடப்பட்டிருக்காது. ரசூலுல்லாஹ் எப்ப வருவாங்களோ அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து காமத்து சொல்வார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை சஹாபாக்கெல்லாம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல என்ன வருது அப்படின்னா, சில சஹாபாக்கள் ஒளி செய்து விட்டு பள்ளிவாசல்ல அமர்ந்து சம்மணமிட்டு அமர்ந்து தூங்குறாங்க. எப்படி தூங்குறாங்க? தலையெல்லாம் கவிழ்ந்து கிடைக்கிறது. தலை கவிழ்ந்து தூங்குனா ஒளி முடியாது, நல்லா வழங்கிக்கணும். லேச ஆட்டம் போட்டுட்டோம் ஒளி முறிஞ்சிடும். ஒரு சுகத்துல சாஞ்சி தூங்கிட்டோம் ஒளி முறிஞ்சிடும். உட்கார்ந்த நிலையிலேயே ஒருவர் தூங்கினால் அவருக்கு ஒளி முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் இமாம்கள் சட்டத்தை எழுதுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் எப்ப வராங்க தெரியுமா? இஷாவுடைய நேரம்லாம் முடிஞ்சு, அதாவது இப்ப நாம இஷா தொழக்கூடிய நேரம்லாம் முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு தான் வராங்க. அது வரைக்கும் சஹாபாக்களால் பொறுக்க முடியல, உட்கார்ந்த நிலையிலே தூங்குகின்றார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இகாமத்து சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தொழுக வைக்கிறாங்க. தொழுக முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயத்திற்கு மாத்திரம் சிரமமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை என்றால், என் சமுதாயம் 12 மணிக்கு தான் இஷாவை தொழுகணும்
அப்படிங்கிற சட்டத்தை நான் பாஸ் பண்ணி இருப்பேன். ஆனா அது என் சமுதாயத்திற்கு சிரமம். அதனால பாங்கு சொல்லி அவ்வளவத்திலேயே அவர்கள் தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள். இந்த சமுதாயம் படுகின்ற சிரமத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்டு காணாம போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இஷா தொழுகை எப்போ 7:45 பாங்குன்னா 12:15 தான் இஷா. நானும் தூங்கிடுவேன், எல்லாருமே தூங்கிடுவோம். அப்ப சிரமப்படுகின்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை செயல்படுத்தவில்லை என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லா அமர்த்துஹும் பிஸ்ஸிவாகி மா குல்லி ஸலாத்தின். என் சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை என்றால் 5 நேர தொழுகைக்கும் பல் தேய்ப்பதை நான் கட்டாயமாக்கி இருப்பேன். பல் தேய்ப்பதை கட்டாயமாக்கி இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் 5 நேரங்கள் பல் தேய்க்க வேண்டும். இன்னைக்கு 5 நாளைக்கு ஒருக்கா பல் தேய்க்கிறாங்களா சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கேட்ட யானை தேய்க்குதா, பூனை தேய்க்குதா, ஆடு தேய்க்குதா, குரங்கு தேய்க்குதா? ஏன் குரங்கு பல் மட்டுமா தேய்க்காம இருக்கு, ட்ரெஸ் போடாம கூட தான் இருக்குது. அப்ப பல் தேய்க்க வேண்டும். இந்த பல் தேய்ப்பதை இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம்கள் சுன்னத்தாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் ஒளி செய்கின்ற பொழுது ஆள்காட்டி விரலின் மூலமாக சில பேர் கேட்கிறாங்க, 2 ஆள்காட்டி விரல பல் தேய்க்கிறவா எப்படி இருக்கு பாருங்க, 2 பக்கம் குத்திக்கிட்டு புண்ணாக்கவா, இப்படி எல்லாம் தேய்க்கும்படி ஹதீசுகள்ல இல்ல. அதெல்லாம் பலவீனமான இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள். இன்னும் சில பேர் சொல்றாங்க, காலையில எழுந்த உடனே வாயுல எச்சியை அப்படி முழுகிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது? ஹதீஸ்ல இல்லாததை எல்லாம் ஹதீஸாக நாம் சொன்னால் இப்பவே நமக்கு நரகத்திற்கு சீட்டு ஒதுக்கப்படுகிறது. நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். முந்திய சமுதாயங்கள்ல ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஆடையில் சிறுநீரோ அல்லது மலமோ அசுத்தங்களோ பட்டுவிட்டால் அவங்களுக்கு என்ன சட்டம் தெரியுமா? அதை தண்ணியை விட்டு கழுகுனாலும் போதாது, அப்படியே கத்திரிக்கோலை வச்சு அந்த ஆடையை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோம். நம்மள ரொம்ப பேருக்கு ஆடை ஓட்டையாத்தான் இருக்கும். எத்தனை பேர் இஸ்லாமிய சமூகம் சிறுநீர் கழித்த பின்னால் பள்ளிவாசலுக்கே கழுகாம எத்தனை பேர் போறாங்க தெரியுமா? சமீபத்தில் கூட ஒரு நண்பரை நான் சத்தம் போட்டேன், எவ்வளவு தண்ணி வசதி வச்சிருக்கிறாங்க, அழகா கழுவிட்டு போலாம, நீ உறுப்பத்தான் கழுகல, சிறுநீர் பட்ட இடத்தையாவது நீ கழுவிட்டு செல்லலாமே. வயது மூத்தவர் தான், ஆனா மூத்தவர் மாணவர் நடந்துக்கலையே. சிறுநீர் கழித்து விட்டு அழகான முறையிலே தண்ணீர் இருந்தாலும் கூட கழுகாமல் அவர் செல்வாரையானால் அவருக்கு அதாபுல் கபர் நிச்சயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப முந்திய சமுதாயத்துல ஆடையில சிறுநீர் பட்டால் அந்த இடத்தை வெட்டி எடுக்க வேண்டும். ஆனா இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தையின் சிறுநீர் பட்டால் என்ன சட்டம்? தாய்ப்பாலை மட்டும் குடிக்கின்ற ஒரு ஆண் குழந்தையின் சிறுநீர் நம் மீது பட்டுவிட்டால் தேசப்படி தண்ணியை தெளிச்சாலே போதும். ஆனா அதே தாய்ப்பாலை மட்டும் உணவாக உட்கொள்கின்ற ஒரு பெண் குழந்தையின் சிறுநீர் ஆடைகள் பட்டுவிட்டால் அந்த இடத்துல சற்றா தண்ணீரை அதிகமாக ஊற்ற வேண்டும். ஆனால் தாய்ப்பாலோடு பிஸ்கட்டு சாதம் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த இடத்தில் தண்ணீரை விட்டு நல்ல விதமாக கசக்க வேண்டும். இதோ மார்க்க சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், என்னோட ரசூலுல்லாஹ் படுத்து கிடப்பாங்க, என்னுடைய ரத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையில் பட்டுவிடும், காய்ந்து விட்டால் நான் கையால் சுரண்டி விடுவேன், கழுவ மாட்டார்கள், அப்படியே தொழுகைக்காக செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்திரியம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையில் பட்டிருக்கும், ஈரமாக இருந்தால் தண்ணீரை விட்டு நான் கழுவுவேன், காய்ந்திருந்தால் அந்த விந்தை கையால் சுரண்டி விடுவேன். ரசூலுல்லாஹ் வேறொரு ஆடை உடுத்தி குளிச்சுட்டு இதே ஆடையை திரும்ப உடுத்திக்கிடுவாங்க. அதனுடைய கரைகள் பட்டாலும் அது அப்படியே பதித்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆடையோடு தொழுகலாம் என்று எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு சட்டங்களை இலகுவாக்கி தர முடியுமோ அந்த அளவிற்கு இலகுவாக்கி தந்து நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விட வேண்டும். ஒரு பக்கம் இஸ்லாமிய கொள்கை, மற்றொரு பக்கம் மாற்றானின் கொள்கை, ரெண்டும் கட்ட நிலைமையா இருக்க கூடாது. ஒரு பக்கம் சபதி, ஒரு பக்கம் சுத்தம். இந்த மாதிரி நாம் அடைய முடியுமா?
முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு பாசம் உள்ளவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு மோசம் செய்யணுமோ அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பெருமானாருடைய சுன்னத்தை புறக்கணித்து அவர்களுக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.